ஹே ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேவோட பிஎம்மோட பார்ட் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஎம் இன்னும் எவ்வளோ பார்ட் இருக்குன்னா ஒரு 2 பார்ட் அவ்வளோதான், அதுலேயே முடிச்சிடலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஜேகே வந்துட்டு யாரோ கொலை பண்ணியிருப்பான், உங்ககிட்ட ஒர்க் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவன் எங்கே தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கே போயிருப்பீங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் அங்கெல்லாம் வேலை பார்க்கல, எல்லாமே ஃபேக், உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அட்லாஸ்ட் ஜங்குக்கும் யாரோ கொண்டிருப்பான், அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அவன் பார்த்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக பொறுமையாக அப்படியே மெயின் பஸ் ஸ்டாப்க்கு ஓடி வந்திருப்பீங்க. அப்படியே ஓடி வந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இதோட நான் என் பண்ணியிருப்பேன். ஓகேடா. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பிடிச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஸோ இப்போது நீங்கள் அப்படியே அந்த மெயின் பஸ் ஸ்டாப்பில் உங்கள் தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருவீங்க. உங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. அப்படியே மைண்ட் அவ்வளோ பிளாங்காக, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் இன்னும் ரைஸ் ஆகி அது ஸ்டாப் ஆகாமல் அப்படியே உங்கள் ஹார்ட் கிட்டே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் யாரோ கொண்டுட்டா, எப்படி எப்படி என்னால் இதெல்லாம் முடியுது, எதுக்கு இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அவன் பின்னாடி வந்துட போகிறான், அவன் வந்து நம்மளை பார்த்துட போகிறான்னு ஒரு பக்கம் இருக்குது. இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு கேட்கணுன்னு ஒரு பக்கம் தோணுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு டைம் பார்த்தா ஒரு 6 o'clock இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போனப்போ இருந்து ஒன்றுமே பேசியிருக்கவும் மாட்டேங்க, சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ஷின்னும் உங்கள் கிராணியும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, என்ன சமைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காந்த மெனிக்கு அப்படியே இருப்பீங்க. அவங்களும் என்னமோ கேட்டு பார்த்துருப்பாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. அட்லாஸ்ட் நீங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லை, உங்கள் மைண்டே அப்படியே பிளாங்காக இருக்குது. அப்போது நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ஷின்னு இருந்துட்டு ஒயன், ஹே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. உங்களுக்கு அது கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டே இருக்கீங்க. அவள் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எழுத்து ஸ்டாப் பண்ணுறா. ஹே ஒயன். ஷின்னாக்கா சொல்லுங்க, என்னடி ஆச்சு, வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்க, நானும் எவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லவே மாட்டேறேன், என்னடி ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை. என்ன ஒயன், என்ன மறைக்கிற, எதாக இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன்ல. ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒயன் உண்மை சொல்லு, பொய் சொல்லாத. இல்லை ஷேனாக்கா, உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. சரிடி, இப்போ எதுக்கு மேலே போயிட்டுருக்க, அதான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல்ல, ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. அதான் தெரியுதுல்ல நடக்க முடியலன்னு, ரூமில் தான் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா, கீழே உனக்கு ரூமே கிடைக்கலையா? இல்லை, நீ வா கீழே அப்படின்னுட்டு. ஸோ அவங்களும் உங்களை உட்கார வச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு லெமன் ஜூஸெல்லாம் போட்டு வந்து கொடுத்து உங்களை ஒரு மாதிரி சரி பண்ணி விடுறாங்க. ஸோ ஆஃப்டர் 5 minutes நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. மறுபடியும் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஏய் ஒயன், மேலே போகாதடி. ஏன், அங்கே தான் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இல்லை ஒயன், ஒரு ரூமில் ஹீட்ரு வேலை செய்யலடி, நாங்கள்லாம் கீழே தான் குளித்தோம், உனக்கு வேறு ஒரு மார்க்குன்னு சொன்னியா, நீயும் கீழே குளி. அப்போ என் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் ஹாலில் ஒரு கேரி பேக் இருக்கும், அதை எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஒரு புது சாரீ ஒன்று, அது ஒரு லைட் கலரில் இருக்குது. நீங்கள் அப்படியே வெளில எடுத்து பார்க்குறீங்க. இது என்ன ஹெகெயின் புதுசு, அன்றைக்கி தானே அவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே உனக்கு பர்சனலாக வாங்கணும்னு தோணுச்சுடி இன்றைக்கி, அதான் வாங்கிட்டு வந்தேன்.
இன்னைக்கு வெளியில் போயிருந்தீங்களா? ஆமாம் என் நானும் கிரானியும் சும்மா பக்கத்தில் போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டின்னர் குக் பண்ணுறதுக்கு போய் வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் என்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே, நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல சின்னக்கா. ஆமாடி, நான் மறந்துட்டேன் ஒயன் அப்படின்னுட்டு. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் அப்படியே அந்த பேக்கில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதில் உங்கள் சாரீ, ப்ளவுஸு, அப்புறம் இன்ஸ்கர்ட் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பேங்கிள்ஸு, அப்புறம் இயரிங்ஸு எல்லாமே புதுசாக இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்து லைட்டாக அம்மா ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக மாற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் அந்த ஜங்குக்கோட தாட்ஸை விட்டு வெளியே வர முடியல. உங்களுக்கு அப்படியே கை கால்லாம் ஷிவர் ஆகுது அகெயின். இவன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கான். ஏதாவது ஆயிடுச்சா? ஏதாவது பிரச்சனையா? இவன் கொலை வேறு பண்ணியிருக்கான். எப்படி இவனால் இதெல்லாம் முடியுது அப்படின்னுட்டு நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ எகெயின் சின்ன உள்ளே வந்துட்டு, ஹே ஒயன், உண்மையாக சொல்லுடி, உனக்கு உண்மையாகவே தலை தான் சுற்றுதா இல்லை என்ன ஆச்சு உனக்கு? உண்மையாகவே அதான் இப்போ சரியாயிடுச்சாக்கா. சரிடி போய் குழி, ஜேகே வந்துடுவான்ல. தங்கு வந்துடுவார், நான் குளிக்கிறேன் அப்படின்னுட்டு. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே உங்கள் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காரிங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ பெயினா, அப்படியே டியர் ஸ்டாப் ஆகாமல் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் மைண்ட் அவ்வளோ பிளாங்க்கா. உங்களால் எதை பற்றியுமே திங்க் பண்ணவே முடியல. டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது, ஆனாலும் உங்களால் அதை விட்டு வெளில வரவே முடியல. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போகிறீங்க உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிகிட்டே. ஸோ அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. டைம் பார்த்தா 7 o'clock. ஸோ அப்போது ஷின்னுமே வர உங்ககிட்ட. நீங்களும் அப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப வார்மாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக இருக்கடின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அந்த சாரியில் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. ஹே ஒயன், நான் உனக்கு பேங்கிள்ஸ், இயரிங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேனே, அதெல்லாம் போடலையாடி? மறந்துட்டேன், நான் வேர் பண்ணிக்கிறேன். சரிடி, எதுக்கு இப்படியே நின்றுட்டுருக்க? அக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஒயன், சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எகெயின் காலிங் பெல் அடிக்குது. உங்களுக்கா ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்குது, கையெல்லாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் இன்னும் ஒரு 2 days இங்கே இருந்துட்டு போகிறீங்களா? ஏ ஒயன், என்னடி விளையாடுறியா? பாவம்டி. நான் இங்கே வந்து 3 daysக்கு மேலே ஆச்சு. அவர் பாவம் இல்லையா? ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேட்குறாரு. தயாங் வேறு அங்கே அப்படின்னு வாய் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களே சைலண்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறீங்க. அவருக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். சரிடி, நீ இப்போ அதெல்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நானே போய் ஓப்பன் பண்ணுறேன், நீ போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ஸ்டாச்சு மாதிரி. அப்படியே ஏஷியன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஜேகே அப்படியே உள்ளே வரான். உங்களை பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டே வரான். நீங்கள் வர செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியே அந்த வெட் ஹேர் எதுவுமே போடல, இன்றைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ராவாக இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். உங்களுக்கா அப்படியே ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. என்ன எப்பவும் போல இல்லாமல் இவன் பார்வையே சரியில்லை அப்படின்னுட்டு உங்களுக்கு 1008 தாட்ஸ். அப்படியே அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஏதாவது பிளட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவன் பார்த்தா ஒரு பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் போயிருப்பான் இன்றைக்கி. ஸோ அப்படியே ஷூவெல்லாம் அவுத்துட்டு பேக் வந்து ஷென் வாங்கிக்கிறா. ஸோ அவனும் அப்படியே உள்ளே வந்து உங்ககிட்ட நிற்கிறான். ஓய் நாடி பார்க்கவே கும்முன்ருக்கா அப்படின்னுட்டு அப்படியே உங்ககிட்ட எகெயின் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போ ஷென் இருந்துட்டு, ஹே ஜேகே, வந்தோடனே உன் வேலையை ஆரம்பிக்காதென்ன, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நாங்களாம் போனதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ, இப்போ நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னுட்டு. ஸோ அவன்கிட்ட அதே மாதிரி ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே வைடேஷனாக அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடி
எனக்கா புதுசா இருக்கு. அப்படின்ட்டு ஜங்குக்கும் அப்படியே அந்த கவர ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஒரு பெய்ஜ் கலர் ஃபேண்ட்டும், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும். ஸோ அவனும் அப்படியே பார்த்துட்டு உங்கள மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீங்களும் ஒரு லைட் கலர் சாரி வேர் பண்ணியிருப்பீங்க. என்ன டிசிஷன்? எல்லாம் ஒரே புதுசா இருக்கு. சொல்லுவாடா, இங்கே வந்ததுலேருந்து எதுவும் வாங்கி கொடுக்கல உனக்கு, அதான் அப்படின்னுட்டு. ஸோ அவனும் மேலே போகிறான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கு. டே எங்கே மேலே போகிற? ஒரு ரூமில் ஷவர் வேறு பண்ணல, ஹீட்டரும் வேலை பண்ணல, கீழே குளி, வயனும் கீழே தான் குளிச்சா அவள் உனக்கு சொல்லுவா அப்படின்னுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஜெய்க்கு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் லிப்ஸ் எல்லாம் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. அப்படியே கை கால்லாம் உதறது. ஏய் நாடி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரி இருக்கா, பயமாக இருக்கா என்ன அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அப்படியே நார்மலாக பேசுகிற மாதிரியே கேட்டுட்ருக்கான். பயமா? எதுக்கு? இல்லடி, நீ தான் வந்ததுலேருந்து பேரஞ்ச மாதிரி இருக்கா, அதான் என்ன விஷயம்னு கேட்குறேன். என்னாச்சு உனக்கு? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன ஆஃபீஸில் இவ்வளோ நேரம் ஒர்க்கா என்ன? ஆமாடி, ஃபர்ஸ்ட் நாளில் அதான் ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. இருக்கும் கேட்கல. இருக்கும் ஜேகே, ஃபஸ்ட்டே இல்லை அப்படின்னு நீங்களும் ஏதோ சொல்லி அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் ஸோ அவனும் போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு வெளில வரான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அந்த பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பரபரப்பாக ஏதோ தேடிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே பேக்லேருந்து வந்து உங்களை பிடிக்கிறான். ஜங்குக், ஹே நாடி இவ்வளோ பயப்படுற, நாடியாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ குளிச்சிட்டியா? அவங்க இப்போ கிளம்பணுமா, நம்மளை சீக்கிரம் வர சொன்னாங்க. அதெல்லாம் சரி, என்ன தேடிட்டுருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு. ஸோ நீங்களும் அப்படியே வெளில போகிறீங்க. அவன் அப்படியே உங்கள் சாலையை பிடிச்சி இழுக்கிறான். ஏய் என்னடி நீ வர வர ஓவராக பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? அப்போ நான் சொன்னது தான் இப்போவும். நீ 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 எப்போ எங்கள் அப்பா கிட்டே சாரி கேட்குறியோ, எப்போ இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறியோ அப்போ தான் ஜெயிக்க எல்லாமே அப்படின்னுட்டு நீங்கள் அவனை பிடிச்சி புஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறீங்க. ஜங்குக்கா அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சிட்டே வெளில வரான் அவங்க பின்னாடியே. ரொம்ப பயப்படுறா போல இருக்கே அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வரான். அப்போது ஷின்னும் உங்கள் கிராணியும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க டைனிங் டேபிளில். நீங்களும் போயிட்டு உட்காருங்க. ஜெய்கே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுல்லாக அந்த ட்ரம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அந்த சாம்பார், அந்த பொரியல், அப்புறம் அந்த அந்த க்ரீன்ஸ் எல்லாமே ஒரே அந்த ட்ரம் ஸ்டிக் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கல. உங்கள் கிராணியும் ஷின்னும் அவங்க 2 பேரும் அவங்கவுங்கள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஜெய்க்கு இருந்துட்டு, ஏய் இது என்னாடி இது? பார்த்தா தெரியல ஜேகே உனக்கு ட்ரம் ஸ்டிக் அப்படிங்கிறாங்க ஷின்னு. அது தெரியுதுடி, என்ன எல்லா டிஷ்ஷும் அதில் பண்ணியிருக்கீங்க, என்ன இதான் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சா என்ன? சி ஏன்டா அப்படி பேசுகிற, உனக்கு எங்கே புரிய போகுது இதெல்லாம் அப்படின்னு ஷின்னு. அப்போது ஜேகே கிட்ட அவன் கிட்ட போய் அவன் காதுக்குள்ளே ஏதோ சொல்கிறாங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு புரியுது இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷின்னை பார்க்குறீங்க. அப்போ உங்களை பார்க்கவே மாட்றா. நீங்களும் அப்படியே ஜங்குக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் கிராணி ஷின்னு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான்.
நீங்க செம்ம அழகா இருப்பீங்களா? உங்களோட ஸ்மெல்லு வேற அவன ஏதோ பண்ணுது. அப்படியே உங்க தைஸ்ல ஹேண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரப் பண்ணிட்டு, அப்படியே உங்க வயித்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து, அப்படியே வச்சு தடவுறான். உங்கனால முடியல, உட்காரவே முடியல. நீங்களும் அவன் ஹேண்ட்ஸ எடுத்து விட்டுட்டு, அப்படியே பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ! இவன் இவன் ஏதோ ஒரு மாதிரி பண்றான். இவங்க வேற இன்னைக்கு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாம நான் வேற லூசு மாதிரி குளிச்சு ரெடியாகி வந்து உட்காந்துட்ருக்கேன். அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சும்மா இல்லாமல் உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் அவன் ஹேண்ட்ஸை கொண்டு போகிறான். நீங்கள் அவனோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துக்கிறீங்க. ஸோ எழுந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வரீங்க. அங்கே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டைம் பார்த்தா கரெக்டாக ஒரு 8:00 அவங்க அப்படியே கிளம்புறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே இல்லை. அவங்க போயிட்டா இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது கேட்க போய் இவன் ஏதாவது கோவப்பட்டு நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க போக வேணான்ற மாதிரி. சின்ன புரியுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வயன், நான் போய் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன்டி. உனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறேன். அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. நான் போய் என்ன நடக்குதுன்னு சொன்னேன்ல, அப்போ தானே அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு சின்ன அப்படியே டாட்டா பை பாயெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறாங்க. உங்கள் கிராணியும் நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் ஹக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வெளில போகிறாங்க. அப்போ சின்ன இருந்துட்டு, ஜேகே இப்போ போய் உன் ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வெளில போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே டோர்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. எல்லோரும் போயிட்டாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இவன் இவன் வேறு இப்படி இருக்கான் அப்படின்னுட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்கவே மாட்டேறீங்க. டோர் வெளியில் நின்றுருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் சாரியை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். என்னடி வேறு யாராவது வரணுமா என்ன? வேறு யாருன்னா யார் ஜங்குக்கு? இல்லடி, உனக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது வரணுமா என்ன? இல்லை ஜேகே அப்படிங்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போகிறான். அப்போது நீங்கள் எகெயின் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக ஏதோ தேடிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, நாடி நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். கேட்டதுக்கு ஒழுங்கா ஆன்சர் சொல்ல மாட்டேற. ஏதோ தேடிகிட்டே இருக்கா. என்ன தேடுற? அது அது ஒன்றும் இல்லை ஜேகே. சரி, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இருந்தால் பாரு, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவசரமாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வந்து அவனும் உங்கள் பின்னாடி நிற்கிறான். உங்கள் ரூமு போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா இந்த ஒரே ரோஸ் பெட்டல்ஸு அப்புறம் பலூன்ஸு அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கா அவனுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுது. வந்தோடனே அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். உங்கள் அக்கா கூட தெரியுதுடி நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு, உனக்கு தான் தெரியல அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி இருந்து உங்களை பிடிச்சி முன்னாடி திருப்புறான். இதை தானே தேடிகிட்ருக்கா அப்படின்ட்டு அவன் பாக்கெட்லேருந்து உங்களோட மொபைல் எடுக்கிறான். நீங்கள் அப்படியே வைடேஸில் ஜங்குக்கா பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹிப்போடு பிடிச்சி ஒரு மாதிரி டைட்டாக உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு உங்களை அப்படியே நக்கலாக ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்துகிட்டே பார்க்குறீங்க. என் பொண்டாட்டிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு புருஷனவே மாட்டி விட. அது அது ஜங்குக், நீ என்னை விடு. நீ எப்படி ஜெயிக்கே? நீ எப்படி ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு இப்படி இருக்க? நீ ஏன் ஜங்குக் அவங்களுக்கு ஒன்று அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அப்படியே தள்ளுறீங்க. ஜெய்கே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறான். பார்த்துட்டே அண்ணா, எனக்கு அப்போவே நினச்சேன்டி, அப்போவே நினச்சேன். அதெல்லாம் விடு. நீ என்கிட்ட இவ்வளோ நாள் போய் சொல்லி
என்னை ஏமாற்றிட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய போய் சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன்னு யாரோ போய் கொலை பண்ணிகிட்டு இருக்க. இதுதான் உன் வேலையா? இவ்வளோ பெரிய வீடு நீ எப்படி கட்டின? இப்படி தானே கட்டியிருக்க. என்ன ஜேகே அமைதியாக நிற்கிற? எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு ஒன்றுமே பேச மாட்டுற அப்படின்ட்டு அவன் காலர் பிடிச்சி அப்படியே ஒழுக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறான் எகெயின். ஏய் இல்லடி, நான் யாரையும் கொலைலாம் பண்ணல. நான் தான் என் கண்ணால் பார்த்தனே. ஏன் இன்னும் போய் சொல்லி என்ன சாவடிக்கிற? ஏவன் நாடி கும்முன்ருக்க. எனக்கு வேணாமக்கு ஃபஸ்ட் நைட் வர. ஜேகே சப்புன்னு அரைஞ்சிடுவேன். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? என்னால் உன் கூட கண்டிப்பாக இருக்க முடியாது. நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் எங்கேயோ போகிறேன், என்னமோ பண்ணுறேன். என்னை தேடாத, என் கூட வராத. ஒரு கொலைகாரம் கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாது ஜங்குக். நீ இவ்வளோ நாள் போய் தான் சொல்லிகிட்டு இருந்த, இப்போ கொலைலாம் பண்ணுற. இப்போவே என்னை பிடிக்காட்டியும் இப்போ நீ என்னை கொலை பண்ணிடுவ அப்படின்னு தானே ஜேகே அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹேரை கிரிப்பாக பிடிச்சி இழுக்கிறான். ஏய் அதான் நான் தான் சொல்கிறேன்டி, கொலைலாம் பண்ணலான்னு. ஒழுங்காக மூடிட்டு வந்து படுத்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கியா நான் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என் இப்போ மட்டும் என்ன, உனக்கு வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படி தானே? ஆமாடி, எனக்கு வேணும், நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதுக்கு நாள் கிடையாது ஜேகே. நீ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது, புரியுதா? என்னை விட்டுரு அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. அவனா அப்படியே உங்கள் சாலை பிடிச்சி உருவிடுறான். அது அப்படியே அவன் கையோடு வந்துடுது. இதோ பாருவாயான், எனக்கு உன் கூட சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசை. அதே மாதிரி இதெல்லாம் என் கனவு, சரியா? ஒழுக்கமாக கோஆப்ரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து படு. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் நல்ல மூடில் இருக்கேன்டி. ஒழுக்கமாக வந்து நீயே பட்டுருவாயன். என்ன ஜெயிக்கே, என்னவோ யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இப்படி பேசுகிற. என்னால் முடியாது. என்னால் இதுக்காக அளவு கூட வர முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனால் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஜங்குக்கு. எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல, பயமாக இருக்குது. நீ எப்படி கொலைலாம் பண்ணுற? எப்படி ஜெயிக்க உன்னால் முடியுது? அது கொலை பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சர்வசாதாரணமாக வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இன்னும் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு உங்களால் சுத்தமாக முடியல. பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக கண்டுக்கல. அப்படியே உங்களை தூக்குறான். நீங்கள் அவனை பிடிச்சா அடிக்கிறீங்க. எதையுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே உங்களை தூக்கிட்டு அந்த பெல்லில் போடுறான். ஜங்குக், ஜேகே நான் சொல்கிறது எதுவுமே கேட்கவே மாட்டேன். இதெல்லாம் வேணாம் ஜங்குக், எனக்கு கோவமாக வருது ஜேகே, வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஜேகே அவனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே அவுத்து தூக்கி போட்டு அப்படியே உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டே இழுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ப்ளவுஸும் உங்களோட அப்படியே அந்த இன்ஸ்கர்ட்டோட அப்படியே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே வரான். குப்பனே ஏறுது உடம்புல சூடு, கொடி கட்டி பறக்குது மாமா மூடு, பட்டுன்னு நீ வந்து முத்தத்தை போடாண்டி என் ஆசை பொண்டாட்டி அப்படின்னுட்டு அப்படியே உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு பார்த்தா அப்படியே உங்கள் ஷின்னும் கிராண்டியும் ஒரு கேபில் போயிட்டுருக்காங்க. உங்கள் கிராண்ட்மா அப்போது, ஏடி ஷின் உண்மையாகவே ஒயின் சந்தோஷமாக இருப்பாதாடி அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டாக கேட்குறாங்க. அப்போ ஷின்னு இருந்துட்டு அதெல்லாம் இருப்பா அப்படின்னு வந்து கிராணிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ எகெயின் நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிகிட்ருக்கீங்க பயங்கரமாக. இப்போ நீங்களும் ஒன்றுமே போடல, அவனும் ஒன்றுமே போடல. அப்படியே உங்கள் மேலே படுது ஒரு மாதிரி இருக்கு அவங்க கூட. ஸோ இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஜேகே கேட்கல. உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கூட இருப்பான். ஸோ நீங்களும் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே வலிக்குது ஜங்குக், நீ சொல்கிறதவே கேட்கவே மாட்டியா? பொண்டாட்டி, எனக்கு கூட தாண்டி உன்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது பிடிக்கல. நீ ஏன் மூட்டுப்பட்டா நான் ஏன்டி இப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறேன்? நான் தான் சொல்கிறேன்ல கொலைலாம் பண்ணலான்னு, அப்புறம் ஏன்டி ஒப்பாரி வச்சுட்டே இருக்க? வயன் ரொம்ப வலிக்கிற மாதிரி பண்ணிடுவான்டி, ஒழுக்கமாக அழுகாமல் மூடிட்டு படு அப்படின்ட்டு அவன் இன்னும் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கான்.
ஸோ டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு ஸோ நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிகிட்டே இருப்பீங்க. அவனுக்கு பயங்கரமாக கோபமாக வருது. ஜேகே ஜேகே வலிக்குது வலிக்குது ஜங்குக். இதோ பாரு ஜேகே, நீ நீ நான் சொன்ன எதையுமே கேட்கவே இல்லை. என் அப்பா கிட்ட ஒரு சாரி கேட்கல. இப்போ யாரோ கொலை பண்ணியிருக்க. எனக்கு உண்மையாக இல்லை. என்கிட்ட எல்லாமே போய் சொல்லியிருக்க. என் என்னால் எப்படி உன் கூட வாழ முடியும்? எல்லாமே போய் இப்போ வரைக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ண நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஸோ அவன் அதெல்லாம் சுத்தமாக எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகிட்டு ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே உங்கள் பெட்டுக்கும் அந்த சைடு இருக்கிற வாழ்க்கையும் நடுவில் ஒரு குட்டி கேப் இருக்கும். அவன் உங்கள் மேலே படுத்துருக்கான், நீங்கள் அவனுக்கு கீழே படுத்துருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பெட்ஷீட் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி டிம் லைட் எரியுது உங்கள் ரூமில். வெளிலேருந்து அப்படியே ரொம்ப லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு குளிருது, அவனுக்கும் குளிருது. அப்படியே உங்களை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். நீங்கள் இன்னும் அழுதுட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை அந்த சைடு திருப்பி அவன் அப்படியே உங்களை பார்க்க வைக்கிறான். ஏ பொண்டாடி, ஆண்டி அழுதுகிட்டே இருக்க. ஜேகே வலிக்குது. ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படிலாம் பண்ணுற ஜங்குக்? என்னால் முடியல ஜேகே அப்படின்ட்டு உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவன் அதெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான் நல்லா டீப்பாக. நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளுறீங்க அகெயின். என்னடி உன் பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல யாரையும் கொல்லலாம் பண்ணான்னு. நான் தான் என் கண்ணால் பார்த்தனே ஜேகே, நீ யாரோ கொலை பண்ணது. அவங்கள ஒரு ராட் எடுத்து அடித்தது, அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ளீட் ஆனது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஜேகே, நான் பார்த்தேன் அப்படின்னு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக எழுந்து அவனோட மொபைல் எடுக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக லூகாஸ்க்கு கால் பண்ணுறான். உங்கள் மேலே ஏறி படுத்துட்ருக்கான். ஜங்குக் ஜேகேக்கு இறங்கு. ஹலோ டேய், என்னத்துக்கு இருந்தால் எனக்கு கால் பண்ணிட்டுருக்க? லூகாஸா? டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டுருக்க? டேய் அதான் லூகாஸ், நம்ம இன்னைக்கு அந்த ஆளை கொலையாடா பண்ணோம். இல்லை அதான் நீ வேணான்னு சொல்லிட்டியே, அதான் அவனை கொலை பண்ணாமல் விட்டுமேடா. என்னப்பா அவனை போட்டுடலாமா அப்படிங்கிறான். ஜேகே எதுவுமே பேசல. அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் 8 இயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நான் தான் சொல்கிறேன்லடி, நான் யாரையும் கொல்லலாம் பண்ணலன்னு இப்போ சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்? எகெயின் கொலை பண்ணிடலாமா தானே கேட்குறாரு. அப்போ நீ அவங்களுக்கு கொலை பண்ணலை, நான் எகெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல, நீ பண்ணுவ ஜேகே. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்க? எனக்கு கூட இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜேகே உங்களை எகெயின் ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். பேக் சைடு திருப்பி நீங்கள் உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளுறீங்க, வேணான்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சுத்தமாக கேட்கல. ஸோ இப்படியே ஒரு டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு மார்னிங் 10:30 இருக்கும். அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு காற்றடிக்குது. நீங்கள் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு அவன் பக்கத்தில் படுத்துருக்கீங்க. உங்கள் உடம்பு மேலே அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அவன் பாடி மேலேயும் அப்படியே இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்களுக்கு அந்த பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி 2 பேரும் அந்த குட்டி ஸ்பேஸ் அவன் அப்படியே அவனோட ஹேண்டு அவனோட லெக்கெல்லாம் உங்கள் மேலே போட்டு ஒரு மாதிரி உங்கள் கூட ரொம்ப உரசி ஒரு மாதிரி படுத்திருப்பான். ஸோ உங்களால் அந்த ஸ்பேஸில் படுத்து தூங்கவே முடியல. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க, அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் ஃபேஸை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. அவன் ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டான். ஜங்குக் ஜேகே எழுந்துரு,
ஜேகே அப்படின்னு அவனை பிடிச்சி ஆடுறீங்க. ஸோ அவன் தான் அப்படியே லைட்டாக வாய்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஏ என்னாடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டயர்டா, அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷா, அப்படியே உங்கள் ஐஸ் எல்லாம் ரெட்டிஷா அப்படி இருக்குது. அவன் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜேகே எழுந்துக்கணும், கொஞ்சம் தள்ளுறியா? ஏய் பொண்டாட்டி, ஏய் அழகா இருக்கடி இப்போ கூட. ஜங்குக் எதுவும் பண்ணாதன்னு என்னால் முடியல அப்படின்னு. ஸோ நீங்களும் எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது, உங்கள் லெக்ஸ் எல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்படியே அவனை பிடிக்கிறீங்க. ஜேகே உங்களை பிடிக்கிறான். அந்த ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, உங்களால் எழுந்து உட்கார கூட முடியல. அப்படியே அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக எழுந்துக்கிறீங்க. ஏய் நாடி பண்ணும் சொல்லு அப்படின்னு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டே கேட்குறான். நீ நீ ஒன்றும் பண்ண வேணாம் ஜேகே, நீ தள்ளிக்கோ, இல்லாட்டி நீ எழுந்து அந்த சைடு போ. எனக்கு ஒன்று பார்க்கவே பயமாக இருக்கு, புரிஞ்சுக்கோ ஜங்குக். நீ நீ எழுந்துரு ஜேகே, என்னால் முடியல, வலிக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் ஜங்குக் அப்படின்னு அவனை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணுறீங்க லைட்டாக. ஸோ அவன் அப்படியே உங்களை தூக்குறான். உங்கள் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி. ஜேகே ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பான். ஸோ நீங்கள் அவனை வேணான்னு சொல்கிறீங்க. அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்காம அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் வாஷ்ரூமில் அப்படியே மெதுவாக இறக்கி விட்றான். நீங்களும் நிற்கிறீங்க, உங்களால் முடியல, அப்படியே கீழே உட்காந்துறீங்க அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு. ஸோ அவன் அப்படியே ஹீட்டர் ஓப்பன் பண்ணி விடுறான், ஷவரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஒரு மாதிரி ஹாட் வாட்டர் வருது. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து உங்களால் முடியல, பயங்கரமாக அழுகுறீங்க, வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு 1008 ஃபீலிங்ஸ். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸை கப்பானி அப்படியே உங்களை பார்க்க வைக்கிறான். ஜேகே நான் தான் விட போதுன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கு? என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக். ஏய் நான் தான் சொன்னேன்லடி, நானும் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த கொலையும் பண்ணல, என்னை பார்த்து பயப்படாதடி அப்படின்னு சொன்னேன்லடி. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்காட்டி இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணுவியா ஜங்குக் அப்படின்னு. ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அவனும் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறான். இப்படியே ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஒரு டிஷர்ட்டும் கீழே ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கீங்க. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை அறியாமே உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஜங்குக் எப்பவும் போல் போய் குக் பண்ணிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு உட்காந்துட்ருக்கான். உங்களை அப்படியே பிடிக்கிறான். ஜேகே கொலையெல்லாம் பண்ணாத ஜங்குக், நான் தான் சொல்கிறேன்ல, நான் கூட இருக்கேன் ஜேகே, எதுவுமே பண்ணாத ஜங்குக், ட்ரிங்க் பண்ணாத ஜேகே, எந்த கெட்ட விஷயத்துலையும் உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிக்காத ஜங்குக். நான் எவ்வளோ சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேளு ஜங்குக் அப்படின்னு நீங்களும் எவ்வளவோ சொல்கிறேங்க. ஒரு மாதிரி ஸ்டப்பானா உட்காந்துட்ருக்கான் எதுவுமே சொல்லாமல். ஸோ இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் பாட்டு போகிறான், அவன் பாட்டு வரான், நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கவே மாட்றான். ஆனால் உங்கள் கூட நைட்டு அப்படிலாம் இருப்பான். நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் உங்களை ஒரு மாதிரி, அவனுக்கும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது பிடிக்கல, ஆனாலும் அவனால் நீங்கள் அப்படி இது பண்ணாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயும் அப்படி இருப்பான். நீங்களும் அவ்வளவோ வேணான்னு சொல்லுவீங்க. ஸோ ஜேகேவும் ஃபைனலி ஒன் ஃபைன் டே அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வீட்டுக்கு வரான். நீங்கள் எப்பவும் போல் அப்படியே ஒன்றுமே பேசலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மொபைல் அன்றைக்கே அவன் உடச்சிருப்பான். ஸோ அகெயின் புதுசாக மொபைல் எதுவும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான்.
இன்னுமே கால் பண்ணுறதா இருந்தால் ஜேகேக்கு மட்டும்தான் கால் பண்ணுவான். ஸோ வேறு எந்த மொபைல் கான்டாக்ட் எதுவுமே இருக்காது. நீங்களும் வெளில போக முடியாது. அவன் வெளில போகிறப்போ உங்களை வெளில வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் மட்டும்தான் வெளில போவான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் ஒரு மாதிரி கோபமாகவும் வருது. நீங்கள் அப்படியே உங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது, ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. அவன் அப்படியே வரான், வந்துட்டு அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் எதுவுமே பேசலை, அந்த சைடு தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? ஒயன், எனக்கு கோபமாக வருதுடி. நீ பண்ணுறது கூட தான் ஜேகே, எனக்கு கோபமாக வருது. என்னை விட்டுரு. என்ன ஏன் டெய்லியும் லாக் பண்ணிட்டு போயிடுற? ஒரு மொபைல் இல்லை. எனக்கு ஷென்னு கூட, டர்சி கூட, ஜூலி கூட எல்லாம் பேசணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கேயாவது விட்டுறியா? ஏன் இப்படி இப்படி நீ டார்ச்சர் பண்ணுறச்சா உங்களுக்கு என்ன? உனக்கு புரியலையா? என்னால் வெளியில் போகாமல் இருக்க முடியல ஜேகே. 1 வீக் கிட்ட ஆக போகுது. நீ ஏன் உங்களுக்கு இப்படி இருக்க? நீ ஏன் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்ற? நீ எங்கேயோ போகிற, ஏதோ பண்ணுற, என்கிட்ட அதிகம் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் தனியாக வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கிறது? என்னால் முடியல ஜெய்கே, என்னை விட்டு ஜங்குக் அப்படிங்கிறீங்க. உங்களை அறியாமையே அப்படியே உங்களோட அந்த டியர்ஸ் அதை அப்படியே அவன் வைப் பண்ணி விடுறான். அவனுக்கு கோவமாக வருது. ஏய், அப்படிலாம் என்னமே நீ எங்கேயும் போக முடியாதுடி, இங்கே தான் இருக்கணும், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு எழுந்தங்கிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜெய்கே அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். நீங்களும் எதுவும் பேசாமல் அந்த சைடு போய் உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்போ என்ன சொல்ல வர? நான் சொல்கிறது எதுவுமே நீ கேட்க மாட்டேன், ஆனால் நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு சொல்ல வரையா? ஆமாடி அப்படின்ட்டு ஒரு தம் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். இதோ பாரு ஜங்குக், இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த தம்மை பிடுங்க போகிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறான். சரி, எங்கே வெளில போகணும் சொல்ல, நானே கூப்பிட்டு போகிறேன். எனக்கும் கூடலாம் ஒன்றும் போக வேணாம், நான் போகிற மாதிரி தான் தனியாக போய்ப்பேன். நீ வந்து என்னை லாக் பண்ணி வைக்காம கீழேயும் என்கிட்ட கொடுத்துட்டு போ ஜேகே. ஏன் இப்படி பண்ணுற? ஏய், அதான் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்லடி அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அவனை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. எதுலேயுமே நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன் அப்போ அப்படிங்கிறீங்க. அவன் ஒன்றுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஜங்குக், நான் அட்லீஸ்ட் போய் டர்சியாவது பார்த்துட்டு வரேன் ஜேகே. எதுக்கு எதுக்குடி? தாங்க பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஐயோ, ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எதுக்கு போனாலும் அதுக்கு தான் போவேன்னு நீ ஏன் திங்க் பண்ணிக்கிற? ஏன் ஜங்குக் இப்படி இருக்க? உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. தெரியுதுடி, தெரியுது. இப்படிலாம் பண்ணால் யாருக்குடி பிடிக்கும்? ஹே ஒயன், இதோ பாரு பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஒன்றுமே பேசலாம், சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஏய், சாரிடி, என்னால் முடியல, என்னால் முள்ளடி. நானும் அதெல்லாம் விட்டு வர ட்ரை தாண்டி பண்ணிருக்கேன், என்னால் முடியல. நீ அதுக்கு வேறு வேலை தேடணும் ஜேகே. வேறு ஏதாவது வேலைக்கு போகணுன்னு உன் மைண்டில் நீ திங்க் பண்ணணும், நீ நினைக்கணும், அப்போ தான் முடியும். நீ அதெல்லாம் திங்க் பண்ணாமல் நீ அங்கேயே போகிற. அப்புறம் எப்படி ஜங்குக் உன்னால் அதை விட்டு வெளில வர முடியும்? புரிஞ்சுக்கோ ஜேகே. இங்கே வந்து ஒரு 1 மந்த் இருக்குமா, எங்கேயுமே போகலை, யாருமே பார்க்கல, வீட்லேயே தான் இருக்கும். நீ மட்டும் வெளியில் போகிற, ஏதோ பண்ணுற, கேட்டா இல்லை அப்படின்னு சொல்கிற, அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியல. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் ஜங்குக் பண்ணுற. என்ன ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க வைக்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி, எனக்கு புரியுதுடி, ஐம் சாரிடி. நானும் வேலைகள்லாம் அப்படியே தாண்டி பண்ணி வச்சுருக்கேன்.
எனக்கு தெரியும் நீ என்னை நம்ப மாட்டேன்னு. ஆனால் அதாண்டி உண்மை. நானும் வெளில வர தாண்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அவனை நம்பலாமா வேணாமான்னு எதுவுமே தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றிட்டு வருது. ஒரு மாதிரி டயர்டாகவே ஃபீலிங்காக இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி எந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவான் மேலே. நீங்களும் அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க இப்படி ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு தெரியுதுல்ல. அப்படியாண்டி வெளில போகணுன்னு கிளம்பிகிட்ருக்க. இல்லை ஜேகே, டர்சி கரெக்டாக வந்துடுவான். எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்குது. சரிடி, அதான் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேற. நீ தானே சொன்ன உனக்கு இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குதுன்னு. நீ அட்டென்ட் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே இறந்து அந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நீங்களும் கிளம்பி அப்படியே கீழே போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே வரான் கிளம்பி. ஸோ உங்களுக்கு இன்னமும் தெரியல அவனை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்றுமே பேசிக்கல, ஒன்றுமே கேட்டுக்கல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே அப்படியே பின்னாடி ஓடி வந்து உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் சாரீ, அப்படியே ஒரு ஒயிட் கலர் பார்டர், அதுவும் ஒரு காட்டன் சாரீ தான். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கீங்க. அவன் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே கலைச்சிடாத. ஏ பார்த்தாவே தெரியுது இவ்வளோ டயர்டாக இருக்க. எதுக்கு வெளில போகிற? நாளைக்கு போய் கோயன். இல்லை ஜங்குக், இல்லை நான் இன்றைக்கி தான் போவேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை பிடிச்சி திருப்புறான். திருப்பிட்டு அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் இடுப்புக்கிட்ட அப்படியே அவன் கை வச்சு ஒரு மாதிரி தடவுறான். ஜேகே ஜங்குக்கு கலைச்சிடாத ஜேகே. ஏய், நீங்களும் அவனோட ஹேண்ட்ஸ் மேலே உங்கள் ஹேண்ட் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கீழே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் ஹிப்பில் அப்படியே சொருகிறான். ஆக்சுவலி உங்கள் சாரியெல்லாம் லைட்டாக கலைஞ்சு அவுந்து இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால ஒரு மாதிரி அரைகுறையாக கட்டியிருப்பீங்க. அது நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்தே கீழே வரக்குள்ளே பாதி அவுந்துருக்கும். அதை எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு டோர்கிட்ட போயிட்டுருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஹே ஒயன், என்னை வெறுத்துறாதடி. எனக்கு இன்னும் தெரியுது நீ என்னை நம்பலன்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன்டி. சாரிடி. நீங்கள் ஒன்றுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக 2 மினிட்ஸ் அவனை பார்க்குறீங்க. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா டர்சி. ஏன்டி இப்படி இருக்க? இவ்வளோ டயர்டாக இருக்க? அவன் தான் சொன்னான்ல, நீ ஏன் கிளம்பி வந்த? பாவமாக இருக்குவான் ஒன்று பார்த்தா. டர்சி, எனக்கு உன்னை, ஜூலியன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் உன்னையாவது பார்க்க முடிஞ்சு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 1 மாதம் என்னை எங்கேயுமே வெளில உள்ளே போட்டு அடைச்சி வச்சேன். என்கிட்ட அவ்வளோ போய் சொல்லி என்னால் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு நீங்களும் அவகிட்ட புலம்பிகிட்ருப்பீங்க. அப்போது உங்ககிட்ட ஜங்குக் சொல்லியிருப்பான், நம்ம வீட்டில் நடந்தது உனக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் வெளில சொல்லிகிட்ருக்காதான்னு. ஸோ நீங்களும் எனக்குன்னும் அந்தளவுக்கு அறிவில்லாமல் இல்லை, அதெல்லாம் நான் வெளிலலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் எதையுமே சொல்லிக்கல. நீங்கள் மட்டும் வெளில வராமல் இருப்பீங்களா? ஸோ அதை பற்றி தான் சொல்லிகிட்ருப்பீங்க. அப்போது டர்சி இருந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பா. அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. ஹே வாயன், சரிடி, எங்கள் வீட்டுக்காவது விடுவானா இல்லை அதுவும் விட மாட்டானா தெரியல டர்சி. எனக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஜங்குக்கோட அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்கிறான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாருக்கூடையும் பேசணுன்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது வெளியில் ஒரு கன் ஷாட் சவுண்டு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி
ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகுது. டர்சி அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிக்கிறா. நீங்களும் அப்படியே எழுந்துக்கிறீங்க, அவளும் எழுந்துக்கிறா. அவளுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகுது. 2 பேரும் அப்படியே அந்த காஃபி ஷாப் விட்டு வெளில போகிறீங்க. ஒயன், சேஃபாக இருக்க மாதிரி தெரிலடி, நீ கிளம்பு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னுட்டு. ஸோ அவள் உங்கள் ஹேண்ட்ஸை விட்டுறா. ஸோ நீங்கள் அவள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறீங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு புல்லட் அது அப்படியே உங்களை கிராஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் அப்படியே கீழே விழுகிறீங்க. டர்சியா அவளுக்கு ஒரு மாதிரி மைண்டே பிளாங்க் ஆகிட்டு அவளோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் அப்படியே கீழே விழுகிறீங்க. அவள் அப்படியே உங்களை வந்து பிடிக்கிறா. உங்கள் ஷோல்டர் கிட்டேருந்து அவ்வளோ பிளட்டு. ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறா. டர்சி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆம்புலன்ஸில் நீங்கள் டர்சி அவள் ஜங்குக்கும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருக்கும் கால் பண்ணிகிட்ருக்கா. அவனால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு நிற்காமல் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டல் போகணுன்னதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் அப்படியே வைக்கிறாங்க. டர்சி தான் அவங்க ஹேண்ட் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே வரா. ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த ஐசியூ போய் மறையிற வரைக்கும் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே நின்றுட்டுருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே உங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாமே வந்துட்டு அப்படியே அந்த ஐசியூ வார்ட் பக்கத்தில் வெளில நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு 2 hours கழிச்சு டாக்டர் அப்படியே வெளில வராரு. அப்போது ஜேகே அப்படியே அழுதுகிட்டே வருவான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அப்படியே போயிட்டு பிரேக் ஆகிட்டு அப்படியே அந்த டோரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியெலாம் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டு அப்படியே உங்களோட பல்ஸ் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இதில் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அவன் அப்படியே பிரேக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது உங்கள் அப்பா ஜங்குக்கோட ஷர்ட்டோட காலரை பிடிச்சி, டேய் என் பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா, நான் அப்போவே சொன்னேன்ல அவளை விட்டுடான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக சத்தம் போட்டு அடிக்க போகிறாரு. அப்போ ஷின்தா வந்துட்டு இடையில வரா. ஜேகே என்னடா ஆச்சு, எங்கடா போய் தொலைஞ்ச, அவளுக்கு எப்படிடா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்டுட்டு அப்படியே அவனை அங்கே கூட்டிகிட்டு போகிறா ஒரு சைடு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உடஞ்சி பயங்கரமாக அழுகிறான். ஷின் எனக்கு தெரியலடி, நான் இன்றைக்கி தாண்டி புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். எனக்கு சத்தியமாக தெரியல. அவள் தாண்டி டர்சி கூட பேசணும்னு சொன்னான். ஒரு மாதிரி வேறு இருந்தா. நான் வேணாண்டி வெளிலலாம் போகாதான்னு சொன்னேன். அவள் தாண்டி டர்சியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்ட்டு ஜங்குக்கு அதுக்கு மேலே அவனால் சுத்தமாக பேசவே முடியல. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கீழே உட்காந்துடுறான். அவங்க ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் ரொம்ப பிரேக் ஆகிட்டான். அப்போது லூகாஸ் ஹர்சன் எல்லாமே வராங்க. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டு. ஸோ அப்போ லூகாஸ் இருந்துட்டு, டேய் மச்சான், டேய் ஜேகே வெளில வாடா, அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ ஹர்சன் இருந்துட்டு, டேய் லூகாஸ் வேணாண்டா, இப்போல்லாம் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதண்ணே அப்படின்ட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அப்படியே பிரேக் ஆகிட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போ லூகாஸ் இருந்துட்டு அவனை அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டல் வெளியில். அப்போது ஹர்சனும் பின்னாடியே வரான். டேய் உங்கள் அப்பா இருக்கான்லடா, டேய் சொல்லாத லூகாஸ் வேணாம் அப்படின்ட்டு ஹர்சன் வேறு ஒரு பக்கம். என்னடா ஆச்சு, எங்கள் அப்பா என்னடா பண்ணான், டேய் அவன் தான்டா அவனை ஷூட் பண்ணது அப்படின்றான். ஸோ ஜங்குக்கா அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த சைடு பார்த்தா அப்படியே உங்கள் அப்பா எகெயின் ஜங்குக்கிட்ட வந்து, நீ தானே அப்படின்னு அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி பயங்கரமாக இழுக்கிறாரு. எனக்கு தெரியும்டா அப்போவே, நீ தானடா ஆள் வச்சு அவளை சுட்ட, அவனை என்னடா பண்ணான்
உனக்கு என்னடா பாவம் பண்ணா, என்னடா பண்ணா அவன் உனக்கு அப்படின்னுட்டு. ஸோ அவரால் சுத்தமாக முடியல, அவரால் ஏற்றுக்கவே முடியல. உங்கள் அம்மாலாம் ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்குனால சுத்தமாக முடியல. அவன் ஒரு மாதிரி ரொம்ப பிரேக் ஆகிட்டு அப்படியே ஸ்டோன் மாதிரி நின்றுட்டுருப்பான். அப்போது போலீஸ் எல்லாம் வராங்க. ஸோ பப்ளிக் பிளேஸில் கன் ஷாட் ஆகிருக்கும். ஸோ வந்து டேசிக்கிட்ட தான் என்னென்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அப்போ தான் சொன்னோம் லூகாஸும் தான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தவன் தான் ஷூட் பண்ணா அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்ருப்பாங்க. ஜேகே ஒன்றுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டான் அப்படியே நின்றுட்டுருப்பான். ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகும். எகெயின் டாக்டர் போய் செக் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. அப்போது சின்ன இருந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருப்பா. ஸோ அப்போ டாக்டர் இருந்துட்டு சாரி, என்னோட பேபி எங்களால் காப்பாற்ற முடியல, அவள் இப்போ தான் 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஜங்குக்கா அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்குக், அவள் 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பீங்க, அப்பப்போ தலை சுற்றுது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ தான் திங்க் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல, பயங்கரமாக உட்காந்து அழுகுறான். உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அவங்களாலலாம் சுத்தமாக முடியல, ஏற்றுக்கவே முடியல. ஷின்னு அப்புறம் டர்ஸெல்லாம் பயங்கரமாக அழுகுறா. ஸோ ஜோலிக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கும், அதனால் அவன் வந்திருக்க மாட்டா. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி ரொம்ப ட்ராஜிக்காக இருக்குது. அப்போது டாக்டர் இருந்துட்டு இன்னும் ப்ளீடிங் நிற்கலை, நாங்கள் என்னென்னு செக் பண்ணிகிட்ருக்கோம், நைட் என்னன்னு சொல்லுவோம் ஒரு 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே வெளில போயிடுறான். அவனால் சுத்தமாக முடியல. இந்த சைடு உள்ள நீங்கள் உங்களுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 1 day ஃபுல்லாக ஆகுது, நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 1.5 day ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும், ஐஸ் அப்படியே ரொம்ப லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி ப்ளர்ரியாக டபுளாக தெரியுது. அப்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ஷின் டர்சி எல்லோரும் வெளியில் ஒரு மாதிரி அழுகிற சவுண்ட் மட்டும் கேட்குது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப லைட்டாக கேட்குது. அப்போது டாக்டர் உங்கள் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வயன் ஆர் யூ ஆல் ரைட்? நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்போது வெளில போய் டாக்டர் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நான் போகிறேன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷின் தான் உள்ளே போகிறா. ஒயன் 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 வலிக்குதாடி? இல்லை, லைட்டாக வலிக்குது அவ்வளோதான். என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை வயன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லோரும் உள்ளே வராங்க, டோசி எல்லோரும் உள்ளே வந்து உங்களை சுற்றி நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு நீங்களும் அப்படியே லைட்டாக எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்து ஷின் தான் உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ டாக்டரும் இருந்துட்டு ரொம்ப கூட்டு போடாதீங்க, ரொம்ப பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்க. ஷின்னும் வந்து எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அவளும் டாக்டர்கிட்ட பேசிகிட்ருக்கா. சார், வயனுக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது ஏதாவது தெரியுமா? தெரியறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது, அவங்க செக் பண்ணி பார்க்கல, ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக எடுத்து சொல்லிக்கோங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது
அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே நைட் ஆகுது. இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு அவங்க அப்பாவை அப்படியே கொலவெறியோடு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருப்பான். அவங்க அப்பாவா அவருக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்ருக்கும். அவர் அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறாரு. டேய், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அவங்க அப்பா இருந்துட்டு, டேய் என்னடா உன் சோயாவையும் உங்கள் அம்மாவையும் காப்பாற்றி வச்சிட்டேன்னா நான் எதுவும் பண்ணாமல் இருப்பேன்னு நினச்சியா என்ன? அதான் உன் பொண்டாட்டி இருக்காளே, பரவாயில்ல ஜெய்கே, நல்ல பொண்ணாக தான் பார்த்துருக்க, அப்படியே என்ன மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜங்குக்கா அவரோட மூக்கிலே ஒரு பஞ்சு. ஸோ ரொம்ப நேரம் பயங்கரமாக விடாமல் அடிக்கிறான். அவனால் சுத்தமாக முடியல. அவனோட பேபி வேற இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாமல் அவங்க அப்பாவே கொலையை பண்ணிடுறான். ஸோ கொலை பண்ணி ஒரு பேஸ்மெண்ட்டில் போட்டுட்டு அப்படியே ஜேகே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேராக வரான். நீங்கள் அப்படியே அப்போ தான் அந்த விண்டோ சைடு பார்த்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து நிற்காமல் அதை பாட்டு டிஎஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே உங்கள் ஸ்டமக்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. உங்களால் முடியல, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஷின் சொன்னா என் பேபி இறந்துருச்சுன்னு. ஆனால் அது என்ன பண்ணுச்சு? அது ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. ஸோ நீங்கள் பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் அதை விட்டு வெளிலவே வர முடியலை. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரான். அவனும் உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கும் சுத்தமாக முடியல, அவனுக்கும் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஷோல்டரில் பேட் பண்ணிவிட்டு அவனும் பயங்கரமாக அழுகுறான். உங்கள் 2 பேர்னாலே சுத்தமாக முடியல. அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஏ பொண்டாட்டி, ஏ அழுவாதடி, ஐம் சாரிடி, என்னால் தாண்டி உனக்கு எல்லா பிரச்சனையும். ஜேகே நம்ம பாப்பா என்ன ஜங்க் பண்ணுச்சு, என்னால் தாண்டி எல்லாமே அப்படின்ட்டு அவன் அப்படியே நீல் டவுன் போட்டுறான் கீழே. உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். உங்களால் முடியல. ஸோ நீங்களும் பயங்கரமாக அழுகுறீங்க. அப்போ வெளியில் ஒரே சவுண்டு. அப்போது ஒரு போலீஸ் இருந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்து ஜேகேவோட காலர் பிடிச்சி தூக்குறாங்க. அவன் வந்துட்டு ஒன்றுமே பேசலை. உங்களை பார்த்து பயங்கரமாக அழுகுறான். மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் உங்கள் அப்பாவே கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டு. ஸோ அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவன் கையை விடாமல் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. இன்னொரு உங்கள் ஹேண்டை வச்சு உங்கள் ஸ்டமக்கை பிடிச்சிருப்பீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக பார்க்குறான். அவனுக்கு செம்ம கோபமாக வருது. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்லேருந்து அவன் ஹேண்ட்ஸை எடுத்துட்டு, பொண்டாட்டி எல்லோரும் சொல்லணுமாடி, அதாண்டி உண்மை, நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டேடி, நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மா கூடயே போயிரு, ஐ லவ் யூ டி, ஐ மிஸ் யூ, அண்ட் கஷ்டமாக இருக்கும் என்னால் தானடி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். உங்களால் முடியல. ஜேகே என்னை விட்டு எங்கேயும் போகாத ஜேகே, பரவாயில்ல ஜேகே, எனக்கு நீ வேணும் ஜங்குக்கு, இப்போ எங்கேயும் போகாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஐஸெல்லாம் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பயங்கரமாக ஹக் பண்ணி அவனும் அழுதுட்டு அப்படியே போலீஸ் கூட போயிடுறான். ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஷின் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக, ரொம்ப ஒரு மாதிரி இவன் ஏன் இப்படி இருக்கான் இன்னும் திருந்தாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருனாலையுமே முடியல. அவங்கெல்லாம் நீங்கள் அழுகிறதா சுத்தமாக பார்க்கவே முடியல. அப்படியே விளையாண்டுருக்காங்க. ஜேகே அப்படியே உங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறான். அவனோட கையில் அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகேவும் போயிட்டு அப்படியே ஜீப்பில் உட்காடுறான். அவனுக்கு
நீங்கள் அவன் கூட இருந்த மெமரிஸ், அவன் அப்படியே ஒன்று ஒன்றா திங்க் பண்ணுறான். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்கூல்லேருந்து அவன் கூட பேசினது, அவனுக்கு அவன் என்ன தான் உங்களை வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாலும் நீங்கள் அவனை விட்டு போகாமல் இருந்தது, அவன் அப்படியே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு ஓகே சொன்னது, ஸோ நீங்களும் அவனும் வெளில போனது, உங்கள் கூட எல்லாத்துக்கும் சண்டை போட்டது, நீங்கள் எல்லாத்தையுமே பேர் பண்ணிவிட்டு அவன் கூடயே இப்போ வரைக்கும் இருந்தது. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா திங்க் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட லாஸ்ட்டாக வந்தது, ஸோ அதுக்கப்புறமா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவனுக்கே அவன் மேலே அவ்வளோ கேவலமாக கோவமாக வருது. அவன் மேலேயே அவனுக்கு அவ்வளோ கோவம், பயங்கரமாக கோவம் வருது, பயங்கரமாக அழுகுறான். ஸோ நீங்கள் அப்படியே வெளியில் அந்த ஜீப் கிட்ட வரீங்க. ஆக்சுவலி உங்களை எந்திரிச்சு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போகிறீங்க, அப்போ கரெக்டாக அப்படியே ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. அவன் அப்படியே இறங்கி ஓடி வந்துடுவான் போல இருக்குது. ஆனால் அவனை எல்லா போலீஸும் பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. பின்னாடி உங்கள் அப்பா உங்கள் அம்மா சின்ன தோசை எல்லாமே வந்து உங்களை பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே, என்னை விட்டு போகாத. ஷின், அக்கா சொல்லு நீயாவது. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கள், அவனை போக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அப்போது ரெயினுமே ரொம்ப ஹெவியாக வருது. ஸோ அவங்கெல்லாம் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே அந்த ஜீப்பும் மறையுது, நீங்களும் அப்படியே உள்ளே போய் மறையிறீங்க. ஸோ ஓகேடா, நான் இந்த பாட்டை இங்கே ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த சேனலுக்கும் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேடா, டாடா, லவ் யூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.